ஹாய் சிட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா? வாங்க கதைக்கு போகலாம். அதாவது ஒரு காட்டில் நிறையா பறவைகளும் விலங்குகளும் இருந்துச்சாம். அதுங்களுக்கெல்லாம் ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிச்சான். அதாவது கிளி, குருவி, மைனா, குரங்கு, முயல், அப்புறம் இன்னும் நிறையா அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாம் சேர்ந்து நம்ம தோட்டத்துக்கு போகலாம், காட்டில் போய் பழங்கள் நிறையா கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிச்சான். அதை எல்லா பறவைகளும் விலங்குகளும் ஒத்துக்கிடுச்சான். சரி, நாங்களும் உங்களோட வரோம், எல்லோரும் போய் பழத்தோட்டத்துக்கு போய் பழமெல்லாம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு ஏற்பாடு பண்ணிச்சான். ஆற்றை கடந்து தான் அந்த பக்கம் போய் தான் அந்த பழத்தோட்டத்துக்கு போக முடியும். அதனால் எல்லா பறவைகளும் சேர்ந்து விலங்குகளும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிச்சான். ஒரு போட் எடுத்துக்கிடுச்சான். அதாவது படகு. ஆற்றை கடக்கிறதுக்கு படகு வேணும் இல்லையா, அப்புறம் பழங்களை கொண்டு வரத்துக்கும் படகு வேணும் இல்லையா, அதனால் சரின்ட்டு எல்லாம் அந்த படகுல ஏறி உட்காந்துக்கிடுச்சான். அனிமல்ஸ் எல்லாம் படகுல ஏறி உட்காந்துக்கிடுச்சான். பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போச்சான். அப்படி பறந்து போயிட்டு ஆற்றை கடந்து போயிட்டு இருந்துச்சான். போயிட்டு அடுத்த காட்டுக்கு போயிடுச்சுங்களாம். அடுத்த காட்டில் போய் பழங்கள் எல்லாம் பழத்தோட்டத்தில் போய் பறவைகள் எல்லாம் பழம் நிறையா பறிச்சிருச்சான். அது பங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் பறிப்பாங்க இல்லையா, எல்லாம் நல்லா பறித்து படகுல வச்சுக்கிட்டாங்களாம். படகுல வச்சு பார்த்தா படகு ரொம்ப வெயிட் அதிகமாகிடுச்சான். நிறைய பழம் பறித்ததுனால படகு ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு. படகு என்ன பண்ணிச்சான், ஆட ஆரம்பிச்சிருச்சான். ஐயோ அப்படின்னு எல்லாம் பயந்துக்கிடுச்சுங்களாம். ஐயோ, எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு, எப்படி நாம் இதை கொண்டு போய் சேர்த்துறது அக்கறைக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருந்துச்சான். எந்த நேரமும் படகு ஆற்றுக்குள்ளே கவுந்துரும் போல இருக்கே அப்படின்னு பயத்தில் உட்காந்துருந்துச்சான். அப்போ பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அப்புறம் ஓடி பறந்து கவலைப்படாதீங்க நண்பர்களே, நாங்கள் கொஞ்சம் பழத்தை எல்லாம் வாயில் எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டுக்குள்ளே வச்சிடலாம், அப்போ வெயிட் குறைஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா பேர்ட்ஸும் ஓடி வந்துச்சான். ஓடி பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் கவ்விக்கிட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சிருச்சான். அப்புறம் படகுல வெயிட் குறைஞ்சிருச்சான். வெயிட் குறைஞ்ச உடனே அப்புறம் என்னாச்சான், எல்லாம் சேர்ந்து படகுல மறுபடியும் ஏறி உட்காந்துக்கிட்டு மறுபடியும் வந்துச்சான். கரையை அடைஞ்ச உடனே, அடுத்த கரையை அடைஞ்ச உடனே எல்லாம் ஹாப்பியாக பழங்களை ஷேர் பண்ணி சாப்பிட்டுதான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ் உங்களுக்கு? அதாவது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். அதே சமயத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இப்போ அந்த பறவைகள் நாங்கள் பழங்கள் தான் பறித்து கொடுப்போம், ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பாட்டுக்கு பறந்து போயிருந்தால் என்ன ஆகும், படகு ஆற்றுல கவிழ்ந்து விலங்குகள் எல்லாம் ஆற்றுல மூழ்கி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். ரெண்டாவது, ஒற்றுமையாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நாம் செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த குட்டி கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நீதி. ஓகே செல்லம்ஸ், கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வழக்கம் போல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு கதையில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.